அத பாக்குறது கிடையாது. சரின்னு அவரும் இன்னைக்கு நம்ம வெளியில கூட்டு போலேன்னா நாளைக்கு நம்மள வெளியில அனுப்பி விட்டுருவான்னு சரி வாம்மான்னு கூப்பிடுவாரு. 2 பேரும் பைக்ல உட்காந்து கிளம்பும் போதுதான் அவருக்கு ஞாபகம் வரும். ஏம்மா எங்க அம்மாக்கு ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அந்த உடனே ஓ அத்தைக்கு தானே ரொம்ப ஜோரா ரெடி பண்ணி வச்சிருக்கேனேன்னு சொல்லுவாங்க. அங்க ஜோரா என்ன சார் ரெடியா இருக்கும்? மத்தியானம் வச்ச சோறு ரெடியா இருக்கும் சார். மாமியாரோட நிலைமை இதெல்லாம் விடுங்க சார். இப்போ இந்த பொதுநலவாதிகளை நம்ம பேச எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பெரிய வீடா கட்டிக்கிறாங்க. முன்னாடி அன்னை இல்லம் அப்படின்னு ஒரு போர்டையும் போட்டுக்கிறாங்க. அன்னையை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க சார். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அவன் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இததான் சார் ஒரு பாட்டுல சொல்லுவாங்க. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இந்த பாட்டை நான் எதுக்கு பாடுறேன்னா சார், பொதுநலம் அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் லைஃப். ஆனா சுயநலம் அப்படிங்கிறது தான் சார் பிராக்டிக்கல் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிராக்டிக்கல் லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம ஒரு டிராபிக்கே எடுத்துக்குவோமே, டிராபிக்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு டிரைனேஜ் திறந்து இருக்கு. அதை பார்த்தோன்னே அங்க இருந்து ஒரு கார்ல இருந்து ஸ்பீடா வாரான் ஒருத்தன். அப்பதான் அவனுக்கு அதை பார்த்தோன்னே சமூக அக்கறை குப்பரை பாஞ்சிருது. அந்த உடனே காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு டிரைனேஜை மூடுறதுக்காக போறான். காரை எந்த இடத்துல நிப்பாட்டிருப்பா நீங்க நினைக்கீங்க? நோ பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு போய் டிரைனேஜ மூட போவான். டிரைனேஜையாவது ஒழுங்கா மூடுனான்னா அது கிடையாது. அவன் புஷ் பண்றேன்னு சொல்லி அவன் புஷ் ஆகி உள்ள கொண்டுறான். இதுல இருந்து என்ன தெரியுது சார் உங்களுக்கு? தான் வேலையை தான் உண்டு நான் உண்டுன்னு செஞ்சா அந்த இப்போ அவன் ஒரு ரெஸ்பெக்டான பேர்சனா இருந்தா அந்த தக்க அதிகாரிகிட்ட சொல்லி அதுக்குள்ள ஆக்ஷனை எடுத்தான்னா அவன் வேலையும் அங்க நடக்கும், அவனும் அந்த இடத்துல முழுமை பெறுவான். அப்போ நம்ம நாடு தானா முன்னேறி போகுது. அந்த இடத்துல அவன் வேலையும் கெட்டு இவன் வேலையும் கெட்டு ஏன் போகணும்? அதத்தான் இப்போ எங்களை மாதிரி பாக்குறவங்க நாங்க நல்ல மனுஷங்க என்ன சொல்லுவோம்னா, லாலே லாலே லாலா அப்படிமோ சார். அது மட்டும் சொல்ல மாட்டோம், லூசு பேளுக அப்படின்னு ஒரு பட்டத்தையும் கொடுப்போம். எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நான் கேக்குறேன். சரி இதுதான் இப்படி போச்சே அப்படின்னா ஆன்மீகத்தை எடுத்துக்கோமே. சுவாமி விவேகானந்தர் எப்படிப்பட்ட ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீகத்துக்கே எடுத்துக்காட்டு அவர் விளங்குறாரு. இப்போ இருக்க ஆன்மீகம் அப்படியா சார் இருக்கு? நித்தம் நித்தம் இன்பத்தை தேடி கொண்டிருப்பவனிடம் நம்ம ஆன்மீகத்தை எதிர்பார்க்கலாமா? உனக்கு அதுதான் வரும்னா அதை பண்ணு, ஏன் ஆன்மீகத்துக்குள்ள வர? அந்த ஆன்மீகத்தை கெடுத்து ஒரு துறையில நம்மளுக்கு தெரியாததை பண்ணி ஏன் அந்த வேலையை நீ கெடுக்கிற? இதுதான் சார் எங்களுடைய வாக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய போகுதுன்னா, நம்ம நாடு இப்போ டானா இருக்கு, இனிமே டண்டனக்கா டானா ஆயிரும் நான் சொல்றேன் சார். ஒரு 4-5 பாயிண்ட் சரியான பாயிண்ட வச்சாங்க. ஒன்னு, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த இடத்துல திருமந்திரம் ஞாபகம் வருது. கண்காணி இல்லான் என்று கள்ளம் பல செய்தார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கள்ளம் ஒழிந்தாரு அப்படின்னு. அந்த கண்காணி எதுன்னு சொன்னா மனசாட்சியை சொல்றாரு அவரு. அதை தான் இவங்க இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும். ஏன்னா நீங்க நான் ஏன் இந்த திருமந்திரத்திலேருந்து சில நல்ல விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா, திருமந்திரத்திலேருந்து சிவவாக்கியர், பட்டினத்தார், சித்தர்கள் இவங்கெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க தேடி பார்க்கணும். இனிமே நீங்க வீட்டில் போய் இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து தேடி பார்க்கணும். அதுக்காக தான் சில கொட்டேஷன்ஸ் நான் அங்கங்க கொடுத்துட்டு இருக்கேன்.